காட்சி 1. மரியாள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்தார். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாள் தேவதூதனை கண்டு அவன் வார்த்தையால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. இது எப்படியாகும்? நான் இன்னும் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, அவர் தேவனுடைய குமாரன். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. காட்சி 2. யோசேப்பிடம் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் தரிசனமாகுதல். இயேசுவின் தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வருவதற்கு முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று அறிந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அவருக்கு சொப்பனத்தில் காணப்பட்டார். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவனிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு என்று பெயரிடு. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்தார். காட்சி 3. குடிமதிப்பு எழுதப்படுதல். சில நாட்களுக்கு பிறகு உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயினால் கட்டளை பிறந்தது. சீரிய நாட்டிலே சிரேனி என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. இதனால் ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், உலகமெங்கும் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று அகஸ்துராயர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகவே எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு செல்லுங்கள், இது மன்னருடைய ஆணை. பெத்லகேமுக்கு பிரயாணம். இதை அறிந்த யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமா இருந்தபடினால் தன் சொந்த ஊராகிய யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரத்திலிருந்து புறப்பட்டான். அவர்கள் பெத்லகேமுக்கு சென்ற பின்பு அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அப்பொழுது அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். அவர்களுக்கு சத்திரத்தில் கூட இடம் கிடைக்கவில்லை. பிற்பாடு அவர்களுக்கு ஆடு மாடுகள் இருக்கும் இடத்தில் அவர்களுக்கு இடம் கிடைத்தது. பிறகு தன் முதற் பேரான குமாரனை பெற்றார்.
பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். மேய்ப்பர்களுக்கு முதலாவது நற்செய்தி அறிவித்தல். அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். சரி, வாருங்கள், நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்க்கும் வாருங்கள் என்று சொல்லி புறப்பட்டார்கள். காட்சி 7. மேய்ப்பர்கள் பிள்ளையை காணுதல். அவர்கள் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்க பிள்ளையும் கண்டு அதை பணிந்து கொண்டார்கள். சாஸ்திரிகள் பிரயாணம் பண்ணுகையில் அவர்களுக்கு முன்பு ஒரு நட்சத்திரம் அதிசயமாய் காணப்பட்டது. அங்கே பாருங்கள், நட்சத்திரம் அதிசயமாய் இருக்கிறதே, அது நகர்கிறதே, எங்கே காணவில்லை, மறைந்து விட்டது. வாருங்கள் சாஸ்திரிகளே, என்ன காரியம்? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே கிழக்கிலிருந்து அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். வேத பாரகரே, ஆசாரியரே, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார்? யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். அது எப்படி? யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேம் ஆயிரங்களுக்குள் சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று மீகா தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியா? சாஸ்திரிகளே, நட்சத்திரம் காணப்பட்ட காலம் என்ன? நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு என்னிடம் வந்து சொல்லுங்கள், நானும் அதை வந்து பணிந்து கொள்ளுவேன். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு புறப்பட்டார்கள். மறுபடியும் நட்சத்திரம் அந்த வீட்டின் மேல் நின்று விட்டது. வாருங்கள், அந்த வீட்டிற்குள் சென்று பார்ப்போம். வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு தாங்கள் கொண்டு வந்த பொக்கிஷங்களாகிய பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் காணிக்கையாக வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே.
வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்கிறானா இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்கிறானா குளிரும் பனியும் கொட்டிலே மகனும் கொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரினாரோ ஆராரோ ஆராரோ ஆரினாரோ துமுக்கு துமுக்கு ஆராரி துமுக்கு குளிரும் பனியும் கொட்டிலே மகனும் கொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரினாரோ ஆராரோ ஆராரோ ஆரினாரோ